இது என்ன விலாக்னா, மேரேஜ்க்கு முன்னாடி வந்து நான் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுப்பேன். லவ் ஆனிவர்சரிக்கு, பர்த்டேக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுப்பேன். ஸோ அந்த கிஃப்ட்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். எல்லோரும் கொடுக்குற மாதிரி ஷர்ட் அது இது அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். அதுவும் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இதுவும் யூனிக்காக இருக்கும். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபைல் என்னென்னா, இதெல்லாம் தான் நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி கொடுத்த கிஃப்ட்ஸு. எப்படி எவ்வளோ தூசியாக இருக்குது. இப்போ தான் தூசி தட்டி இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னமும் தூசி இறங்கலை. ஓகே, ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். ஓகே, நான் கிட்ட எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே. இது வந்து இது 21st பர்த்டே கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 21 லாங்குவேஜில் வந்து ஐ லவ் யூன்னு எழுதியிருப்பேன். எல்லா லாங்குவேஜும் இருக்கும். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே இருக்கும். 21st பர்த்டேக்கு கொடுத்தது இது. எப்படி தான் ஞாபகம், பர்த்டே கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. சுற்றிலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து குட்டி குட்டி வந்து லெட்டர்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே சேர்த்து இந்த பவுச்சில் போட்டு வச்சுருக்கோம். அடிக்கடி லெட்டர்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். எழுதி அது மாதிரி குட்டி பசங்கிட்ட எழுதி கொடுக்குறது அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கொடுக்கும்போது நிறைய டைம் மாட்டியிருக்கிறோம் நாங்கள். இது வந்து நல்லா இருக்குல்ல. இது வந்து நான் மால் கேரளாவுக்கு போகும்போது நான் வாங்கியிருந்தேன். சரி, இதுக்குள்ளே வந்து என்வலப் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சு கொடுக்குறாங்க. சரி, நம்ம இதை லெட்டர் வச்சு கொடுத்தாங்க. இது வந்து பர்த்டேக்காக ஸ்பெஷலாக எழுதி கொடுத்தேன். நிறைய பேஜஸ் இருக்கும். பேஜாக எழுதி கொடுத்துருக்கேன் நான். அப்படியா இருக்குது இப்போ நினச்சா. அதெல்லாம் பேஜாக எழுதி கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பர்த்டே கொடுத்தது. 19th பர்த்டேக்கு கொடுத்தது. இது நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இது எல்லாமே ஓனாக நானே பண்ணது, கையாலே பண்ணது. நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இதில் வந்து கேக் வச்சதுக்கு மேலே வச்சது. இதுவும் நான் ஹேண்ட்மேடாக பண்ணது. சும்மா இருக்க டைமில் அப்போல்லாம் எனக்கு எந்த வேலையும் இருக்காதுல்ல. ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறது இதே வேலையாக தான் இருக்கும். அந்த டைமில் பண்ணது. நல்லா இருக்கா? ஓகே, அடுத்து வந்து இது எங்கே டூர் போகும்போது கீச்சன் வாங்கி தந்தேன். அது கொடுத்தது. அதில் இது வந்து 20th பர்த்டேக்கு கேக் வச்சேன். கேக்கு ஷோ எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஷோ வாட்ச் எல்லாம் வாங்கி அதாவது கேக் மேலே வச்சது. இது இந்த கீச்சன் வந்து வாங்கியிருந்தோம். இதுவும் நான் மால் போயிருந்தேன். அப்போ தான் வாங்கி கொடுத்தேன். நான் சென்னையில் நினைக்கிறேன். சென்னையில் வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இப்படி இருக்குது பாருங்க. தூள் கொடுத்து போய் இது இருக்குது. இதனால் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ணாமே அப்படியே வச்சுருக்காங்க. கையில் போட்டு எல்லாமே பத்திரமா வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கீச்சைன். அதாவது எங்கேயாச்சும் போனால் சரி பிடிச்சிருக்கா அப்போ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு லவ் லெட்டர் மாதிரி இருக்கும். லவ் லெட்டரில் ஃப்ரம் டூ எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து லீவ் லெட்டர் இருக்கும் அதே மாதிரி இது வந்து லவ் லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்தது நான். இதெல்லாம் பர்த்டேக்கு அப்படினால சும்மா எப்போயாச்சும் மீட் பண்ண போகல அப்போ வந்து எழுதி கொடுப்பேன் நான். அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா பேப்பரில் இருக்கிறது அவ்வளோதான். இதெல்லாம் பார்ப்போம். இது வந்து எல்லாமே ஒன்றா கையிலே பண்ணது நான். இதுக்கப்புறம் தான் நிறைய எக்ஸ்போஷன் பாக்ஸ் பண்ணி இவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. சரி ஓகே பண்ணி சேல் பண்ணலாம் கிஃப்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணியிருக்கோம். எல்லாமே ஹேண்ட்மேட் தான். அவங்க ஃபோட்டோலாம் ஊற்றி கொடுத்தது. நெக்ஸ்ட் வந்து இது எடுத்தால் நேம் வரும். இதெல்லாம் வீட்டில் பண்ணவே ரொம்ப பயமாக இருக்கும். இது தனியாக யாரும் இல்லாதப்பா இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் நான். இது நல்லா இருக்கா ஃபோட்டோ ஸ்லைடு. இந்த மாதிரி நான் ஒரு 2-3 பேருக்கு பண்ணியும் கொடுத்துருக்கேன் நான் அவங்க லவருக்கு கொடுக்கறதுக்கு. இது வந்து ஹார்ட் ஸ்டாண்ட் மாதிரி நிற்கும். இப்போலாம் பண்ணுறதுக்கு டைமே இருக்க மாதிரி பாப்பா வச்சுட்டு சுத்தமாக பண்ணவே முடியல. இன்றைக்கி லீவ் எனக்கு ஆஃபீஸ். ஸோ அதனால் சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைக்கு அதெல்லாம் குழந்தைக்கு காட்ட முடியாது. நம்ம இதை போய் எப்படி காட்டுவோம். அது நம்மளே பின்னாடி ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 50 வயசில் க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் எங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டேஜ். அவ்வளோதான். ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் தான் இது.
இதெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு தோன்றதை நான் கொடுப்பேன். நான் இப்படியும் ஷர்ட்டு ஷூ அந்த மாதிரியும் கொடுப்பேன். நான் இது மாதிரி நானே ஓனாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும், அப்படின்னு கொடுப்பேன். நான் இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தோன்றதை பிடிச்சதை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் கண்டினியூ ஆகுமா என்னன்னு தெரியல. சரி வாங்க என்ன லஞ்சுன்னு பார்ப்போம். லஞ்சு என்னன்னு பார்த்துட்டு வீடியோ. பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டுருக்கா. இந்த கேப்பில் தான் போய் நான் சமையல் செய்யணும். சமையல் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன செஞ்சேன்னு. இப்போ என்ன லஞ்ச்னா, இப்போ வந்து ரைஸ் வந்து காலையில் அத்தை வச்சுட்டாங்க, காய் எதுவும் இல்லை. ஸோ போய் பாப்பா வீட்டு போய் கடையில் வாங்க முடியாது, ரசம் சிம்பிளாக வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து புளிச்சிக்கீரை அம்மா வீட்டில் வந்து நேற்று கொடுத்து அமிச்சது. இதுவும் சூப்பராக தான் இருக்கும். ரசம் கூட காம்பினேஷன் இருந்தால் சரி பரவாயில்ல, யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்காக வந்து எக்கு செஞ்சுருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்குகளுக்காக செஞ்சுருக்கோம். அவருக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்காதா, ஸோ அதனால் எக்கு வந்து மசாலா போட்டு செஞ்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கிறது எக்கு வச்சு. வெஜிடேரியன்றதால எப்படி பண்ணணும்னு தெரியாதா, வீடியோ பார்த்து செஞ்சு வச்சுருக்கேன் நான். எங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, அதோட முடிஞ்சிச்சு. எக்கு வந்து பால்வாடியில் கூப்பிட்டு கொடுத்தாங்க பாப்பாக்காக. சத்து மாவு டெய்லியும் வந்து சுண்டல் அது எது போடுவாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வரணும். நான் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் வாங்கிட்டு வருவேன் வாரத்தில், யாரும் இல்லைன்னா போக முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு எக் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் சீக்கிரமாக. ஜனவரி மந்த்துக்கான எக்கு வந்து அப்போ தான் கொடுத்தாங்க. பாப்பா என்னதோ பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு சரி ஓகே பாய். இப்போ சாப்பிட வேண்டியதான். பாப்பா தூங்கிட்டு இருக்கா, ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்டு நான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாப்பா எழுந்துட்டானா எந்த வேலையுமே செய்ய முடியாது, பாப்பா மட்டும் தான் பார்க்கணும். சரி அதனால் பாய். பானிபூரி சேலஞ்ச் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து பண்ணலான்னு இருக்கோம் பானிபூரி சேலஞ்ச். உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு கிஃப்டாக வந்தது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பாப்பா எழுந்ததும் அட்டகாசத்தை பாருங்கள். இப்படி தான் வீடு ஃபுல்லாக பொம்மையாக இருக்கும், எது கிடைக்கிறதோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. சரி அவ கூட நானும் விளையாடிட்டு சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்தேன் நான். தங்கம் யாரு தலையிட்ட கூடாதுமா, நான் தான் சொல்லுங்க, நான் தான். பாம்பாமடி பாப்பா இல்ல பாம்பாம். அம்மா கும்மா கொடுங்க, அம்மா கும்மா கொடுங்க இப்படி.